அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாத அமாவாசை முடிந்து வரும் அற்புதமான 3ஆம் பிறை. இடது உள்ளங்கையில் இந்த குறியீட்டையும் ஆற்றல் மிக்க இந்த வார்த்தையையும் எழுதுங்கள் போதும். நாளைய தினமே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தியும் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் சந்திர பகவானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். நேற்றைய பதிவிலும் கூட இன்றைய 3ஆம் பிறையை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஒரு தாந்திரிக முறை. அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இந்த எளிமையான அதே நேரத்தில் உடனே பலன் தரக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினால் போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி பேசுவேங்க. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஆகஸ்ட் 20 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடியது, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறீங்க. நம்முடைய ஜாதகம் பார்க்கும் முறை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. அடுத்ததாக சில பேர் எங்க கிட்ட ஜாதகங்கள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த டீடைல்ஸ் நீங்க கொடுத்தாலே போதும். உங்களுடைய ஜாதகத்தை கணித்து பலன்களை நம்மால சொல்ல முடியும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய போன் கால் வந்துகிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. உங்க வாட்ஸ்அப்ல இருந்து இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. சோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இன்றைய ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அதே போல ஒவ்வொரு 3ஆம் பிறை அன்னைக்குமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்கலாம். சில பேர் நம்ம கமெண்ட்ல கூட டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது நேற்றைய தினமே பிரதமை முடிந்ததனால சந்திர தரிசனம் நேற்றா அல்லது இன்றைய தினமானு கேட்டிருந்தீங்க. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தாங்க சந்திர தரிசனம். நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 8 மணி 48 நிமிடங்கள் முதல் இரவு 9 மணி 43 நிமிடங்கள் வரை சந்திர தரிசன நேரம். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி முதல் இரவு 9 மணி 43 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது.
அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ரெய்கி குறியீட்டை நம்ம பார்க்க போறோம். இந்த ரெய்கி குறியீடு அப்படின்றது நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதே போல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள், தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை எழுதும் போது பணவரவில் அதிரடியான முன்னேற்றத்தை அது கொண்டு வரும். ரெய்கி குறியீட்டுடன் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம சேர்த்து எழுதுறதுனால இந்த மெத்தட் உடனே நமக்கு பலனை கொடுக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் நமக்கு தேவை. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். பென்சில் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உள்ளங்கையில் இதை நம்ம எழுத போறதுனால பென், மார்க்கர் மாதிரி இருந்தா கொஞ்சம் டார்க்கா நமக்கு தெரியும். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல யாராக இருந்தாலுமே இடது உள்ளங்கை, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீடு ஸ்விட்ச் வேர்டை எழுத போறோம். இடது கை சந்திரமேடு பகுதி, மூன் மவுண்ட்ல இதை நம்ம எழுத போறோம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா நீங்க எழுதுங்க. சரி, வாங்க இதை எப்படி எழுதணும்ன்றத பார்க்கலாம். இப்ப நீங்க பார்ப்பதை போல இடது கை கடைசி விரலுக்கு கீழ் பகுதியில், அதாவது சுண்டு விரலுக்கு கீழ் பகுதி தாங்க இந்த சந்திரமேடு பகுதி. பிறை நிலவை போல இருக்கக்கூடிய அந்த குறியீட்டை சிம்பிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுதாங்க ரெய்கி குறியீடு. அந்த குறியீட்டிற்கு கீழே கவுண்ட் க்ரோ அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். COUNTGROW, கவுண்ட் க்ரோ. பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. இதை எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த குறியீட்டை பார்த்துக்கிட்டே கவுண்ட் க்ரோ அப்படின்ற இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. கரெக்டா 2 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். மனதிற்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் அல்லது வாய் விட்டும் சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ பொறுமையா மென்மையா உணர்ந்து நீங்க சொல்லுங்க. சந்திர பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே கவுண்ட் க்ரோ அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பிடுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த குறியீடு மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் உங்க கையில இருந்தால் போதும். அதற்கு பிறகு தண்ணீர் பட்டோ அல்லது வியர்வை பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் நீங்களாக வாண்டடா அழிக்காதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைய தினமே ஒரு நல்ல செய்தி வரும். பணவரவிலும் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.